தாய் திருவையானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு அவரை தீவிரமான பணிவாழ்விற்கு அழைத்துச் செல்லும் வாய்க்காலாக இருந்தது. யோர்தான் ஆற்றங்கரையில் பாவிகளின் வரிசையில் தன்னை இணைத்து நம்மோடு பயணித்து இறைவனின் மீட்பு திட்டத்தை துவங்க முன்வந்த இயேசுவுக்கு, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரல் இயேசு யார் என்பதையும் அவரின் தீவிர பணிவாழ்வில் தந்தை இறைவனின் உடனிருப்பையும் உறுதிப்படுத்தியதோடு மட்டுமல்லாது, தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கி வந்து அவரை அபிஷேகம் செய்கிறார். இதே நிகழ்வுதான் நாம் திருமுழுக்கு பெற்றபோதும் நிகழ்ந்தது. திருமுழுக்கின் வழியாக சாவான பாவத்திலிருந்து கழுவப்பெற்ற நாம் இறைவனை அப்பா, தந்தையே என்று அழைக்கும் உரிமையை பெற்றுள்ளோம். தந்தை இறைவன் நம்மையும் தனது அன்பார்ந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பொது குருத்துவத்தின் வழியாக நற்செய்தி அறிவிக்கும் பணியை நமக்கு கொடுத்துள்ளார். திருமுழுக்கின் வழியாக சாவான பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் இன்று பல்வேறு விதமான தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் அடிமையாகி நமது உண்மை தன்மையை மறந்து உலகின் போக்கிற்கு அடிமையாகி நமது விசுவாச வாழ்வை கேள்விக்குறியாக்கி வாழ்கிறோம். நாம் மீண்டுமாய் நமது திருமுழுக்கின் வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்து தீமைகளை விட்டுவிடவும் இறைவன் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு நம்பிக்கையோடு வாழ்வை முன்னெடுத்து செல்ல அருள் கேட்டு பங்கேற்போம் இத்தெய்வீக திருப்பலியில். தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை இழக்கும். ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சியின் அன்பர் நேயர்களை, இன்றைய நாளில் நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவரின் திருமுழுக்கை கொண்டாடி மகிழுகிறோம். இன்றைய நாளின் இறைவாக்குகளின் பின்னணியில் நாம் நம்முடைய திருமுழுக்கையும் ஆண்டவர் இயேசு பெற்ற திருமுழுக்கையும் சிந்தித்து பார்த்து இதன் மேன்மையை உணர்ந்து அவற்றின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும், பணி வாழ்வின் தொடக்கமும் பணியின் நோக்கமும் பெற்ற இயேசுவை போல இந்த கத்தோலிக்க திரு அவையின் முழுமையான பணியினுடைய இலக்கு தெளிவை பெற்று தொடர்ந்து நாம் வாழ நம் திருமுழுக்கு நமக்கு உதவட்டும். அதன் மேன்மையை உணர்ந்து பயணிக்க இந்த திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் நாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தன் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாளால் புதுபிறப்படைந்துள்ள மக்கள் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டனே, அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 4, மீண்டும் 6லிருந்து 7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்றும் ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக.
நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 34 முதல் 38 வரை. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருமுழுக்கின் மேன்மையை உணர்ந்து தினமும் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2018ஆம் ஆண்டு திருச்சி பவுல் இறையியல் கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய அடுத்த நிலையில் இருக்கிற, அதாவது 2ஆம் ஆண்டு இறையியல் மாணவராக இருந்த பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சார்ந்த அருள் சகோதரர் ஒருவர், அன்றைய நாளில் நாங்கள் காலை உணவை ஏற்பாடு செய்து அன்று உணவருந்தி கொண்டிருந்த போது எல்லோரையும் பார்த்த அவர், இன்று எனக்கு ஒரு மகிமையான நாள், இன்று எனக்கு ஒரு புது வகையான நாள், எனவே உணவருந்துகிற பொழுது இந்த இனிப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அருள் சகோதரிடத்திலே இனிப்பு வழங்கி கொண்டிருந்தார்.
உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன், அன்பு சகோதரரே, கடந்த வாரம் தானே நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடினீர், இன்று மீண்டுமாக உங்களுக்கு பிறந்த நாளா, ஏன் இந்த இனிப்பு என்று கேட்ட பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், அண்ணே, இன்னைக்குதான் எனக்கு ஒரு புது வாழ்வு. இன்று நான் மீண்டுமாக கடவுளிடத்திலே பிறந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிறந்த நாளை விட நான் இன்றைய நாளில் கொண்டாடி மகிழ்வதில் மிகுந்த பேராசை கொண்டவனாக இருக்கிறேன். காரணம், இன்றுதான் நான் திருமுழுக்கு பெற்ற நாள். எனவே என் பிறந்த நாளை விட நான் திருமுழுக்கு பெற்ற இந்த நாளை நான் பெருமகிழ்வோடு கொண்டாட ஆசைப்படுகிறேன். எனவே என்னோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இணைப்பு வழங்கினார். அன்புக்குரியவர்களை, இதே போல பிரான்ஸ் நாட்டினுடைய அரசராக 1234 முதல் 1270 வரை வாழ்ந்த லூயிஸ் என்ற அரசனானவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த திருமுழுக்கின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவனாக இருந்திருக்கிறார். காரணம், அவர் தன்னுடைய ஒவ்வொரு கையெழுத்துகளையும் எப்படி போடுவார் என்று சொன்னார், வழக்கமாகவே 9ஆம் லூயிஸ் என்று அவர் கையெழுத்திட வேண்டும். ஆனால் அவர் பாயிசு நகர லூயிஸ் என்றுதான் கையெழுத்திடுவாராம். அதன் பின்பாக அவருடைய மனைவி ஒரு நாள் அவரிடத்துல, மார்கரெட் என்பவர் அவருடைய பெயர், அவர் கேட்கிறார், நீர் இந்த நாட்டினுடைய அரசராக இருக்கிறேன், எனவே நீர் சொல்லும், நீ இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆலயத்தை மிகச் சிறந்த ஒன்றாக பார்க்கிறீர் அல்லது மிகச்சிறந்த ஒன்றாக உன்னால் அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்லுகிற பொழுது அவர் பொன்முறுவலோடு சொல்லுகிறார், நான் எல்லாரும் நினைப்பது போல என்னை அரசனாக முடிச்சூட்டப்பட்ட அந்த ரீம்ஸ் பேராலயத்தை சொல்வீர்கள் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில் நான் எந்த ஆலயத்திலே திருமுழுக்கு பெற்றேனோ, அதாவது பாயிஸ் நகரத்தில் இருக்கிற திருமுழுக்கு பெற்ற அந்த ஆலயத்தை தான் மிகச் சிறப்பான ஆலயம் என்று நான் நினைக்கிறேன். அதைத்தான் கடைசி வரை என் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசுவினுடைய திருமுழுக்கை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை விட அந்த இயேசு இந்த திருமுழுக்கின் வழியாக தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை உணர்ந்து கொள்ள, இந்த திருமுழுக்கினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கின்றது இன்றைய திருவழிபாட்டு கொண்டாட்டம். காரணம், இன்று வாசிக்கப்பட்ட அந்த 3 வாசங்களுடைய பின்னணியில் சிந்திக்கிற பொழுது இந்த திருமுழுக்கு ஏன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே மகிமைப்படுத்தப்படுகிறது, இந்த திருமுழுக்கின் வழியாக நம்முடைய திருமுழுக்கு எவ்வாறு மகிமையான காரியங்களால் நிரப்பப்பட போகிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது இறைவாக்கு வழிபாடு. காரணம், இந்த விவிலியத்தினுடைய பின்னணியில் சிந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய திருமுழுக்கை பற்றி நாம் யோசிக்கிற அதே வேளையிலே 7 வகையான திருமுழுக்கை இந்த திருவிவிலியம் நமக்கு சொல்லுகிறது, அல்லது 7 வகையான திருமுழுக்கின் அடையாள பண்புகளை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கின்றது. காரணம், முதலாவதாக பார்க்கிறோம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகளில மோசையின் திருமுழுக்கை நாம் பார்க்கிறோம். எப்படி அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் என்று சொல்வதற்கு முன்பாக அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று முதலில் விவிலியத்தில் பார்க்கிறோம். இரண்டாவதாக திருமுழுக்கு என்ன? திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்காக அடையாளப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் மார்க் நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். எப்படி அமைகிறது? அன்றைய நாளில் திருமுழுக்கு யோவான் எல்லா மக்களையும் இயேசுவினுடைய வருகைக்கு முன்பு அழைக்கின்றார். இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்படைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இது 2ஆம் வகை. மூன்றாவதாக பார்க்கிறோம் இயேசுவினுடைய திருமுழுக்கு இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியில 3வது அதிகாரத்திலே நாம் 13 முதல் 17 வரை பார்க்கிறோம். கடவுளுடைய திருமகனாக என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி இயேசுவின் திருமுழுக்கை நாம் அங்கு சுட்டிக்காட்ட விளைவதாக பார்க்கிறோம். 4வது திருமுழுக்காக அதே நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 11-12 இவ்வாறு பார்க்கிறோம். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று 4வது அடையாளம் இருக்கிறது. 5ஆவதாக பார்க்கிறோம் என்ன திருமுழுக்கு? தூய ஆவியினுடைய திருமுழுக்கு. இதைதான் புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1 அதிகாரத்திலே 13-14 இவ்வாறு சொல்லப்படுகிறது. நீங்களும் கடவுள் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். எனவே அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து
உரிமை வேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக சிலுவையின் திருமுழுக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது? அன்புக்குரியவர்களை, நாம் பார்க்கிறோம் மார்க் நற்செய்தியில நாம் 10ஆம் அதிகாரம் 34 முதல் உள்ள இறை வார்த்தைகளில் சிந்திக்கிறோம். செபதேயுனுடைய மக்களாகிய அவர்கள் இருவரும் இயேசுவிடத்திலே வந்து உமது வலப்புறம் இடப்புறம் அமர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே இயேசு இந்த சிலுவையின் திருமுழுக்கை சொல்லுகிறார். எப்படி பாருங்கள், 39வது இறை வார்த்தையில, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த சிலுவையின் திருமுழுக்கை சுட்டி காட்டுகிறார். இறுதியாக 7வது திருமுழுக்காக நாம் பார்க்கிறோம் நம்பினோர் அல்லது நம்பிக்கையாளரின் திருமுழுக்கு. இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்துல 20வது இறை வார்த்தையில, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசு தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று நம்புவோர் அத்தனை பேருக்குமான திருமுழுக்காக இதை உறுதிப்படுத்துகிறார். இவ்வளவு அழகாக அருமையாக இந்த விவிலியம் சொல்லுகிறது என்று சொன்னால், இன்று அன்புக்குரியவர்களை அந்த இயேசுவின் திருமுழுக்கை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு தந்தையாம் இறைவன் கொடுத்த அதே வாக்குறுதிகளை, அதே வல்லமையை, அதே ஆவியினுடைய பொழிவை இன்று நமக்கும் விளங்க அவர் ஆசையோடு இருக்கிறார். எப்படி புரிந்து கொள்வோம்? ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது 4 வகையான செயல்களை தந்தையாம் இறைவன் அவருக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் திருமுழுக்கு சுட்டி காட்டுவது என்ன? அவருடைய திருமுழுக்கின் வழியாய் கடவுள் நமக்கு துணை செய்து ஆதரவாய் என்றும் இருக்கிறார். அதுதான் முதல் சிந்தனை. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் எசையா நூலிலே 42ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளித்து வருகிறேன் என்று சொல்லி திருமுழுக்கு பெற்ற அத்துணை பிள்ளைகளுக்குமாக கடவுள் ஆதரவு தருகிறார், ஆறுதல் தருகிறார். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 28ல நாம் பார்க்கிறோம் 20வது இறை வார்த்தையில, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அதே கடவுள் தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பணியினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரை, ஏன் இன்றும் கூட இந்த திரு அவையை வழிநடத்துகிற கடவுள் நமக்கான ஆதரவாய் என்றும் இருக்கிறார் என்பதை புரிய வைக்கிறார். இதைத்தான் அன்புக்குரியவர்களே திருப்பாடல்கள் 33:20 நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் என்ற உறுதியான நம்பிக்கை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது இயேசுவின் திருமுழுக்கு. 2வது சிந்தனையாக தந்தையாம் இறைவன் இயேசுவுக்கு கொடுத்த வல்லமையான செய்தி என்ன? 2வதாக பார்க்கிறோம், நாம் கடவுளின் சொந்த பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் என்பதுதான். இயேசுவை பொறுத்தவரையில் தந்தையாம் இறைவன் அன்றைய நாளில் அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிற பொழுது, புறாவின் வடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது வானம் திறந்திருப்பதையும், வான மேகங்களின் கூட்டத்துல தந்தையாம் இறைவனுடைய வாழ்த்தொழி இருக்கிறதை என்ன சொல்லப்படுகிறது? இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற சிந்தனை தெளிவு இருக்கிறது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 3:17 இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று சொல்லி தன்னுடைய மகன், சொந்த மகன் என்ற அந்த உரிமை பேச்சை கடவுள் எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துகின்றார். அதே சிந்தனையை தான் நமக்கும் கொடுக்கிறார். ஏனென்றால் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனை என்ன? ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறுகிறது என்று சொன்னால் 2 காரியங்களை அதை பெற்றுக் கொள்ளுகிறது. ஒன்று கடவுளின் பிள்ளையாகிறது, மற்றொன்று திரு அவையினுடைய உறுப்பினர் ஆகிறது. இந்த பின்னணியில் சிந்திக்கிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 1ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். அதே பவுல் எழுதிய எபேசியருக்கு எழுதிய திருமடலில் 5ஆம் அதிகாரம் 1 இவ்வாறு இருக்கிறது, நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாகி அவரை போல ஆகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு இயேசுவை தன் சொந்த மகனாக, சொந்த பிள்ளையாக ஏற்று கடவுள் போற்றினாரோ அதுபோல நாமும் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்பதை 2வது சிந்தனையாக பார்க்கிறோம். 3வது அன்புக்குரியவர்களே, கடவுள் தன் மகனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த திருமுழுக்கினால் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டவராக பார்க்கிறோம். இப்பொழுதுதான் இந்த திருமுழுக்கின் வழியாக தான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய காலத்தினுடைய இறுதி தன்மைக்கு வருகிறோம். எனவே இந்த மட்டில்லா பெருமகிழ்ச்சி கொண்டார்கள் என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமையில ஞானிகள் வருகையில் பார்த்தோம். அதற்கு முன்னதாக கிறிஸ்து பிறப்பு நாளிலே
இதோ மகிழ்ச்சியூட்டும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இடையர்கள் வழியாக மகிழ்ச்சி கொண்ட கடவுள் இன்று இயேசுவின் திருமுழுக்கின் வழியாக மகிழ்ச்சி கொள்ளுகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில 3:17 இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், மன நிறைவு கொள்கிறேன் என்ற தந்தையினுடைய பார்வையை நாம் அனுபவிக்கிறோம். அதே தான் கடவுள் நமக்கும் கொடுக்கிறார். ஒரு குழந்தை குடும்பத்துல ஞானஸ்தானம் அல்லது திருமுழுக்கின் வழியாக வருகிறது என்றால் அதை பார்த்து எல்லாரும் மகிழ்ந்து கொள்கிறார்கள், பூரிப்படைகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது அவர்களால் அல்ல, கடவுளால் கொடுக்கப்படுகிறது. எப்படி? திருத்தூதர் பணிகள் நூலில 2:28 பார்க்கிறோம், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26-27 நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லி மனிதனை இந்த உலகில் கடவுள் படைக்கிற பொழுது பெரும் மகிழ்ச்சி கொண்ட மக்களிடமாக உருவாக்குகின்றார். எனவே இப்படியாக 3ஆவதாக கடவுள் நம்மிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறார் இந்த திருமுழுக்கின் வழியாக. கடைசியாக பார்க்கிறோம் இயேசுவினுடைய திருமுழுக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், கடவுளின் ஆவியின் ஆற்றலால் நிரப்பப்படுகிற ஒரு அற்புதமான நிகழ்வை கொண்டு வருகிறது. இதைத்தான் மார்க் நற்செய்தி 1:10 வாசிக்கிறோம். தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதை கண்டார். அதே போல இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியில் சிந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை அவர் பெறுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இயேசு மட்டுமல்ல, நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாய் அந்த ஆவியினுடைய பொழிவை பெற்றிருக்கிறோம். இதைத்தான் திருத்தூதர் பணிகள் நூலில 8ஆம் அதிகாரம் 26-40 வரை பிலிப்புக்கும் எத்தியோப்பிய அந்த நிதியரசருக்குமான உரையாடலில் நாம் சிந்திக்கிறோம். அங்கே இங்கு தண்ணீர் இருக்கிறது, நான் திருமுழுக்கு வருவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று சொல்லுகிற பொழுது இல்லை, பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஆண்டவரின் ஆவியால் அவர் நிரப்பப்படுகிறார் என்று 8ஆம் அதிகாரம் 39 வாசிக்கிறோம். இவ்வாறு கடவுள் தம் ஒரே மகனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திருமுழுக்கின் வழியாக எப்படி துணை நின்று ஆதரவளித்து தன் சொந்த மகனாக ஏற்று மகிழ்ச்சி கொண்டு ஆவியால் நிரப்பி அவரை முழுமையாக இந்த உலகிற்கு அர்ப்பணித்தாரோ, பணி வாழ்வின் தொடக்கமாக அவரை அனுப்பினாரோ, அதுபோலத்தான் அன்புக்குரியவர்களே நம்மையும் கடவுள் நம் திருமுழுக்கின் வழியாக இன்றைய நாளில் மிக அருள் பொழிவு உள்ள மக்களினமாக மாற்றுகிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் இயேசுவினுடைய வாழ்வில் கண்ட அந்த திருமுழுக்கை மட்டும் கொண்டாடுவதில் அல்ல, நாம் பெற்ற திருமுழுக்கை கொண்டாடுவதிலும் அதன் மேன்மையை உணர்ந்து தினம்தோறும் அவருக்கு சாட்சியாக வாழ்வதில் தான் இந்த திருமுழுக்கினுடைய அர்த்தமும் ஆழமும் இருக்கிறது. எனவேதான் இந்த திருமுழுக்கினுடைய அடையாள பொருட்களை சிந்திக்க வேண்டும். தண்ணீர், திரு தைலம், மெழுகுதிரி, வெள்ளை துணி மற்றும் அந்த செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் என்று அந்த சிலுவை அடையாளம் என்று எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது இந்த திருமுழுக்கு தினம்தோறும் நாம் சான்று பகர வேண்டிய திருமுழுக்காக இருக்கிறது. இந்த திருமுழுக்கு நம் பாவ வாழ்விலிருந்து கடந்து அருள் வாழ்வுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த திருமுழுக்கு கடவுளை உடன் வைத்து ஊரெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகிற தந்தை மகன் தூய ஆவியாரின் பேரால் திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய திரு அவையினுடைய மறைக்கல்வி சுருக்கம் எண் 1213 1284 வரை 3 சிந்தனைகளை கற்றுக் கொடுக்கிறது. திருமுழுக்கு என்பது அருள் வாழ்வினுடைய நுழைவாயில். திருமுழுக்கு என்பது அழியா முத்திரை. திருமுழுக்கு என்பது அன்றாட மீட்பு செயல் சான்று பகருதலுக்கான பணியின் துவக்கம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிந்திப்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியில நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது கடவுள் என்றும் நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுளுடைய துணையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நம் பாதைகள் எல்லாம் கடவுளின் பாதையாக, அவர் துணையாக என்றும் இருக்கிற பொழுது நாம் பெற்ற திருமுழுக்கிற்கு முழுமையான மேன்மையும் முழுமையான அருளும் முழுமையான ஆசீரும் கிடைக்கிறது. அத்தகைய எண்ணத்தோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நம் திருமுழுக்கு வெற்றி சடங்கல்ல, அது வெற்றி பெற வேண்டிய சடங்காக அல்லது வெற்றியின் வாகை சூட வேண்டிய சடங்காக நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்பதை உணர்வோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிற பொழுது நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல தந்தையாம் இறைவனால் பார்த்து பழகி நம் வாழ்வினுடைய எல்லா யதார்த்த நிலைகளும் சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக உணர வேண்டியது என்ன? மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். ஆமேன். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். தாழ்ச்சியின் சிகரமே எம் இறைவா, திருமுழுக்கின் நிறைவான நற்செய்தி அறிவிப்பு பணியை நாளும் ஆட்சி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம்கரம் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் நற்செய்தியாலும் நற்செயல்களாலும் இறை மக்களை உமது உண்மையின் பாதையில் வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி காட்டும் வள்ளலே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் பொதுநல சிந்தனையுடன் நாட்டை வழிநடத்த தேவையான ஞானத்தை தந்தருளும். இவர்கள் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி பல சிறந்த திட்டங்களை மக்கள் மேம்பாட்டிற்கு தந்து உதவிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக அப்பா, தந்தை என்று அழைக்கும் உரிமையை பெற்ற நாங்கள் அனைவரும் நற்செய்தி காட்டும் பாதையில் எங்களின் வாழ்வை முன்னெடுத்து செல்லவும், திரு அவையின் படிப்பினைகளை கடைபிடிக்கவும், எங்கள் குழந்தைகளை இறை ஞானம், பக்தி, தெய்வ பயத்தில் வளர்த்தெடுத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஆண்டு வழிநடத்தும் பரம்பொருளே எம் இறைவா, வீடற்றோர், உரிமைகள் மறக்கப்பட்ட குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், ஆதரவின்றி அனாதை இல்லங்களில் வாழும் முதியவர்கள், பல்வேறு தீராத நோயினால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்கள் மீதும் உமது தூய ஆவியை நிறைவாய் பொழிந்து அவர்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று மகன் இயேசுவின் மீது தூய ஆவியை பொழிந்து உறுதிப்படுத்திய இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சி மலர உழைக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் பணிபுரியும் அனைவருக்காகவும், மேலும் அகிலமெங்கும் இறையரசை கட்டி எழுப்பும் அனைவரும் உமது அன்புக்கு சாட்சியாகவும் உமது வார்த்தையை தங்களின் வாழ்வாலும் பணியாலும் பறைசாற்றிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் நிறைபற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்த்தருளும்.
பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புரிதலில் நிறைவாக. உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புரிதலில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை அழுவதர் மூலம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது வழியாய் மாறுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகுமறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கிணை நீ குறித்து காட்டினீ.
அதனால் விண்ணகத்திலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தேன். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்நகத்தில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை
அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விட வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது துரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேசவா, என் நெஞ்ச நாயகனே. புதிய பூமி புலரவே தலைவனே வழியாய் வா. என்னோடு நீ பேசவா, என் நெஞ்ச நாயகனே. இதயம் திறந்து இமைகள் மூடி உனக்காய் தானே காத்திருந்தேன். இதயம் திறந்து இமைகள் மூடி உனக்காய் தானே காத்திருந்தேன். அமுதம் பருகும் ஆசை கொண்டு வார்த்தைக்காக தவமிருந்தேன். நம்பிக்கை ஜோதியே எழுந்து வா, என் ஆத்மதாகம் போக்கவா. மனிதன் வாழ மன்னா பொழிந்த மன்னவனே விரைந்து வா, வா, வா. விரைந்து வா, என்னில் வா, மெய்யாக வா. என்னோடு நீ பேசவா, என் நெஞ்ச நாயகனே. புதிய பூமி புலரவே தலைவனே வழியாய் வா. என்னோடு நீ பேசவா, என் நெஞ்ச நாயகனே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முறை திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய
தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.